காதல். Get in. இப்போ நம்ம எங்க போறோம்? பக்கத்துல இருக்கிற பெரிய விநாயகர் கோயிலுக்கு உன் கூட வந்து அப்படியே நம்ம 2 பேரும் அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அது முடிஞ்சதும் உன் கூட வெளியில போய் பேசணும்னு நினைச்சுதான் வந்தேன். வா போலாம். என்னாச்சு? என்னால உங்க கூட கோயிலுக்கு வர முடியாது. ஏன்? புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. சரி, வெளியில எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். இதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதுக்கு இல்ல, நீங்க கோயிலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போக முடியாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால நீங்க மட்டுமாவது போயிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இல்ல, சில நல்ல விஷயம் தடைப்படக்கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். அவ கூட்டிட்டு போய் உங்களுக்கு சாமி தரிசனம் காட்டுவா. ஏய் கயல், இங்க வா. இவரு கோயிலுக்கு போகணுமா, நீ கொஞ்சம் கூட போயிட்டு வந்துரு. அது இல்லக்கா. அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் அவரு நினைச்சிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும்ல. போ, அவர் கூட போயிட்டு வா. நீங்க இவ கூட போயிட்டு வந்துருங்க. அப்புறம் நாம வேணா வேற எங்கேயாவது போலாம். டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஏய் போ, போடி, கிளம்பு. போ போ போ. அக்கா போடி. கயல், நல்லா இருக்கியம்மா கயல்? பார்த்தா எப்படி தெரியறேன்? எப்படி இருக்க? நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்காய் மாதிரிலாம் இருக்க. யாருடி இது? உங்க வீட்டுக்கு வந்திருக்க சொந்தமா? எங்க அக்காவை கட்டிக்க போறவரு. அவர் கூட உங்க அக்கா வராம நீ வந்திருக்க? உங்கள மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து கட்டி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த வெக்கத்தை பார்த்து ஒரு தடவை ஏமாந்ததே போதும். போதும், நிறுத்துங்க. சரி கயலு, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போறது, சாமி பார்க்க வெறும் கையோடுவா போவ? சரி கொடுங்க. இருங்க இருங்க, சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்குறத விட வழி இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுதான் சாமிக்கு பிடிக்கும்னு சாமியே சொல்லுச்சுக்கா. இரு இரு, என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது அர்ச்சனை தட்டு விக்காம விட மாட்டேன் உன்கிட்ட. நான் எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் செய்வேன். நான் வரேன். போலாமா? போலாம். உனக்கு சாமி கும்பிட பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவங்க அர்ச்சனை தட்டு வாங்க சொன்னதுக்கு ஏன் வாங்க மாட்டேன்னு வந்துட்ட, அதான் கேட்டேன். இந்த கோயில்ல ஒரு முறை ஒரு சாமியார் பிரசங்கம் பண்ணாரு. அவரு தான் சொன்னாரு, அதை விட அவர் சொன்னதுலயே முக்கியமானது, ஆலய சேவையை விட இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யற உதவி நேரடியா பகவானுக்கு போய் சேரும்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து கோயிலுக்கு வந்தா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா அடிக்கடி கோவிலுக்கு வருவேன். அதன அடிக்கடி இல்ல, நீங்க சாமி கும்பிட பிடிக்குமான்னு கேட்டீங்கல்ல. சாமி மேல விருப்பமும் மரியாதையும் உண்டு, பக்தியும் உண்டுன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதான் நான் அதனாலதான் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். என்ன கயலே, உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அது என்ன, எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எங்க அம்மாவை மட்டும் கேக்குறீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியம்தான். தெரியாம கேட்டுட்டேன்டி அம்மா. வீட்ல எல்லாரையும் கேக்குறேன், போதுமா? சரி, நான் வரேன். கயல், எப்படி எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற? நானும் மோனிகாவும் இங்க பல தடவை வந்திருக்கோம். அதனால இங்க இருக்க எல்லாரையும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க எல்லார்கிட்டயும் பழக எனக்கு ஒரு மேஜிக் தெரியும். மேஜிக்கா? அது என்ன மேஜிக்? யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும், கண்டிப்பா நம்ம கிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க. ஓஹோ, அப்படியா? எங்க இப்ப ப்ரூவ் பண்ண பாப்போம். நீங்க கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க.
அங்க வராரே அந்த பெரியவரு, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட போய் பேசி காட்டுறேன் பாருங்க. ஓ ம் அங்கிள் நல்லா இருக்கீங்களா? யாருமா உனக்கு அங்கிள்? நான் ஒண்ணு உனக்கு அங்கிள் இல்லம்மா. எனக்கு ஒண்ணு வேணாமா. என் செருப்பை நானே பாத்துக்கிறேம்மா. என்னாச்சு? உன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலையா? இல்ல உன் மேஜிக் டுபாக்கூர் மேஜிக்கா? கயல் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் அவர்கிட்ட பேசினது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. என் மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? என்கிட்ட யாருமே அப்படி பேசினது இல்ல. அப்படி ஒண்ணும் நான் தப்பா கேட்கல. அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அப்புறம் விசேஷம் எப்படி போயிட்டு பரவாயில்ல, இருக்கு? கோயில நல்ல விசேஷமா தான் போயிட்டு இருக்கு. சார் ஒரு நிமிஷம். ஆ, என் பேர் சூர்யா, ம். டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களை ஆபீஸ்ல பாத்திருக்கேன் சார். எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சார், சாமி கும்பிடலான்னு வந்தேன். ஆ, ஆ, அதுக்கு முன்னாடி சார் தப்பா நினைக்கலனா ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். சார், இப்பெல்லாம் பூ விக்கிறவங்க கூட சொந்தக்காரங்களை கூப்பிடுற மாதிரி உரிமையோட கூப்பிட்டு பேசுற மாதிரி அவங்க விற்க வேண்டியத நம்ம தலையில கட்டிட்டு போயிடறாங்களா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பூ விற்கவோ இல்ல உங்க தலையில எதையாவது கட்டிட்டு போகவோ வரல சார். இந்த கோவிலுக்கு ரெகுலரா வர பொண்ணு, பெரியவங்கன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத வழக்கமா வச்சிருக்கிற பொண்ணு. அப்படிதான் உங்களையும் பார்த்து கேட்டிருக்கா. நீங்க அவளுக்கு பதில் சொல்லாம வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட கோவப்பட்டு பேசினது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல சார். அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சோ பக்கத்து பூக்கடைக்காரமா அதை தான் கேட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு பூ விற்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டு சார். அந்த பொண்ணு கேட்டதே தான் இப்ப நானும் கேட்கறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்க சார். தெரியாம பண்ணிட்டமா, மன்னிச்சிருமா. வர்றேன் சார். கணக்கு பிள்ளை, நான் சொன்ன சாப்பாடு மாதிரி ready. எனக்கு அந்த அட்ரஸ் காமிப்பி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். என்ன தானோ இவ்வளவு நேரம் சமையல் கட்டலையா இருந்த? அப்ப நான் சொன்ன வேலை என்னாச்சு? சூர்யாவுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையா? அக்கா, இவங்க தான் சின்ன பசங்க, என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். நீங்க கூட வா. நான் சமையல் கட்டு பக்கம் போயே பல வருஷம் ஆச்சு. நீங்களும் என்ன சமையல் கட்டு பக்கமே போக விடுறதே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் சமையல் கட்டு பக்கம் போவ. டைனிங் டேபிள்ல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கும். ஆமா, அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? அக்கா, நான் பெக்கலனாலும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இவங்க எல்லாரும். அதுலயும் சூர்யா மேல எனக்கு பாசம் கொஞ்சம் அதிகம்தான். அதை நீ சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கும் இன்னைக்கு நீ சமையல் கட்டு போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தேன். 10 பொருத்தமும் அம்சமா பொருந்திருக்கு. கல்யாணத்தை தாராளமா பண்ணலாம். கடவுளே, என் மனசுல இருந்த பாரத்தை போக்கிட்டப்பா. ஏதோ ஒரு பாரம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்போதான் அந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நடந்த சில சகுனங்களை பார்த்து பயம் வந்துருச்சு. ஆனா இப்ப ஜாதக பொருத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரிதான் எங்க கல்யாணத்துலயும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்ப நல்லா தானே இருக்க? இப்ப என்ன குறைஞ்சு போயிட்ட? இல்ல இவங்க சொன்னதும் நம்மளோட பொருத்தம் ஞாபகம் வந்துருச்சு.
அதான் சொன்னேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் பீட்ரூட் அல்வா பண்ணியிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.